ஸ்ரீ ராமானுஜர் டூர் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தீப பிரகாசர் அல்லது விளக்கொளி பெருமாள் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுர திவ்யதேச பெருமாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விளக்கொளி பெருமாள் பார்த்தீங்கன்னா 45வது திவ்ய தேசமாக வராங்க. இங்கே மூலவர் பார்த்தீங்கன்னா தீப பிரகாசர், தாயார் பார்த்தீங்கன்னா மரகதவள்ளி தாயார். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடங்களை தான் திவ்ய தேசமாக கருதப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் திருமங்கை ஆழ்வார் 2 பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு இத்தலத்தில் காட்சி தந்துள்ளார். தர்பை புல்கள் இருந்த இடத்தில் திருமால் காட்சி கொடுத்ததால் இப்பகுதி தூப்புல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேதாந்த தேசிங்கருக்கு தனி சன்னதி உள்ளது. அவரோட அவதார ஸ்தலம் இந்த இடம்தான். அவரோட பையனான நயின வரதாச்சாரியார் அவர் தான் இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காரு. தேசிகன் வணங்கிய லக்ஷ்மி ஹயக்ரீவர் விக்கிரகம் இன்னமும் இந்த கோவிலில் இருக்கு. இந்த கோவில் வரலாறு பார்த்தீங்கன்னா படைப்பில் கடவுளான பிரம்மர் தனக்கு பூலோகத்தில் தனியாக கோவில் வேணும்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை அப்படின்ற காரணத்தினால அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சிவனை நோக்கி பிரம்மாண்டமான யாகம் ஒன்று நடத்துகிறாரு. ஆனால் அந்த யாகத்துக்கு தன் மனைவியான சரஸ்வதி தேவியை அவர் அழைக்கல. அதனால கோபம் கொண்ட சரஸ்வதி பிரம்மா நடத்தும் யாகம் வெளிச்சம் இல்லாமல் இருண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்க. பிரம்மா காக்கும் கடவுளான விஷ்ணுவிடம் தனது யாகம் தடைப்படாமல் இருக்க வேண்டினார். அப்போ விஷ்ணுவும் பிரம்மனின் கோரிக்கையை ஏற்று ஜோதி வடிவில் காட்சி தந்து பிரம்மனின் யாகத்தில் சிறப்பாக அருள் பாவித்தார். இதனால் தான் இவரை விளக்கொளி பெருமாள் இல்ல தீப பிரகாசர் அப்படின்னு அழைக்கப்படுறது. அப்போதான் சரஸ்வதி தேவிக்கும் இங்க காட்சி கொடுத்து சமாதானம் செய்திருக்கிறார். எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல இந்த கோயிலோட பிரம்மோற்சவம் நடக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் இங்க காட்சி கொடுக்கிறாரு. இந்த வேதாந்த தேசிகர் பார்த்தீங்கன்னா ராமானுஜருக்கு அப்புறமான காலகட்டத்தில் வராரு. இவரும் வடமொழியிலேருந்து நிறைய பாடல்களை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. இவரோட தாயார் திருப்பதி பெருமாளோட குழந்தை வரத்துக்காக வேண்டும் போது திருப்பதி பெருமாள் தன்னோட மணியை அவங்களுக்கு குழந்தையா அனுப்புறாரு. அதனால தான் இன்னைக்கும் திருப்பதியில பூஜைகள் நேரத்தில் மணி எதுவும் அடிக்கிறது இல்லைன்னு நம்பப்படுது. வேதாந்த தேசிகர் இங்க இருக்க பெருமாள் மேல தீராத பக்தியும் அன்பும் கொண்டிருந்ததுனால இவருக்கு தொண்டு செய்து அவர் ஒரு காலம் ஃபுல்லா இங்கே இருந்திருக்காரு. காஞ்சிபுரத்துல எல்லாரும் காமாட்சி அம்மன் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இந்த மாதிரி கோவிலுக்கு தான் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணியிருப்பீங்க. இந்த திவ்ய தேசத்தை கண்டிப்பா போய் எல்லாரும் ஒரு டைம் பாருங்க.